வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யுனான் கார்டனோட 2வது பாகம். நீங்கள் இந்த கார்டனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இது பார்க்குறது சைனா மாரியே இருக்கும். ஏன்னா இங்கே உள்ள பில்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா சைனீஸ் மாடல் தான் கட்டி வச்சுருப்பாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் ஒரு அரண்மனை மாதிரி இங்கே ஒரு இது இருக்குது. இதை பாருங்கள், கல்லுலேயே வந்து அப்படியே ஒரு தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா அது மனுஷன் நிற்கிற மாதிரியே இருக்கும். இந்த கல்லில் பண்ணி வச்சுருக்கதை பார்த்திங்கன்னா இது போல் வீடியோ மேலும் பார்க்கறதுக்கு ரியல் ஹீரோ யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல். சிங்கப்பூரில் இப்படி இடம் இருக்கான்னு அதிக பேருக்கு தெரியாது. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான ஏரியா தான். நம்ம எதுக்குமே பே பண்ணி பார்க்க வேண்டிய தேவையில்லை. இதுக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் கூட செட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு கேட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்களா, அது வியூ பாயிண்ட்டு. அது வந்து ஒரு 20 அடிக்கு மேலே இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்டு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர்வீழ்ச்சி. இந்த வியூ பாயிண்ட்டுக்காண்டியே இந்த பிரிட்ஜி போட்டுருக்காங்க. இந்த பாலத்தை எப்போதும் போல தான் கீழே விட்டு மரத்தில் போட்டுருக்காங்க, சைடில் இரும்பு. இந்த பாலத்தில் தான் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கார்டனோட ஃபுல் ஏரியாவில் பாதி ஏரியா அப்படியே தெரியும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கீழே கூட பார்த்தோம்னா அது வெறும் ரோடாக தான் தெரியும். ஆனால் இது மேலேருந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு இதாகவே பண்ணியிருப்பாங்க, டிசைனாகவே அந்த ரோடெல்லாம் போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். வியூ பாயிண்ட் கிட்டே மாதிரி நமக்கும் அந்த அருவிக்கும் கேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 25 அடிலேருந்து 30 அடி இருக்கும். அங்கே ஊற்றுற தண்ணியோட சாரல் வந்து நம்ம மேலே படுது. அவ்வளோ காற்றடிக்குது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க.
அந்த கொட்டுற தண்ணியோட சவுண்டை கேளுங்க, கேட்கும்போதே அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை சுற்றிலும் வேலை பண்ணியிருக்காங்க. நடுவில் மட்டும் இந்த மரத்துக்கு கேப் விட்டுருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா சும்மா வெறும் கல்லை அடிக்கி அதுக்கு மேலே வலை கட்டியிருக்காங்க. வலை கட்டி அது ஒரு டிசைன் ஆக்கியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஈவினிங் டயத்தில் வந்தீங்கன்னா இங்கே லைட்டிங்லாம் செட் பண்ணி பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இங்கே உள்ள தண்ணியை பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் வாட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கிறிஸ்டல் கலரில் இருக்குது. உள்ள அடியில் உள்ளது அப்படியே தெரியுது. அதில் பாருங்கள் எவ்வளோ மீன் மிதந்து போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே பெரிய பெரிய மீனுங்க. பார்க்குறதுக்குன்னா சின்னதாக தெரியும், ஆனால் எல்லாமே ரொம்ப பெரிய மீன். இங்கே மீன் பிடிக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. சப்போஸ் மீறி மீன் பிடிச்சிங்கன்னா ஃபைன் தான், பேச்சுவார்த்தையே கிடையாது. சிங்கப்பூரில் உள்ள நண்பர்களுக்கு தெரியும், இங்கே வந்து ஒரு வாட்டி ஃபைன் போட்டாங்கன்னா ஃபைன் தான். அதுக்கு வந்து எக்ஸ்கியூஸ்லாம் கிடையவே கிடையாது. ஃபைன்னா ஃபைன் நீங்கள் கட்டியே ஆகணும். அந்த சைடில் உள்ள கரையெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் வெறும் கரையாக வைக்காமல் அதில் ஒரு பூச்செடி இந்த மாதிரி செடிங்கள்லாம் போட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து இந்த கோரப்புல்லுன்னு சொல்லுவோம், அந்த கோரையும் பரவாயில்ல அவ்வளோதான் வந்துருக்கீங்க. ரெண்டு சைடும் தண்ணி, நடுவில் பாலம். நடக்கும்போதே அப்படி ஒரு இதாக இருக்குது. அதை சொன்னால் புரியாது, அதில் அனுபவிச்சா தான் தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நடுவில் வந்து ஒரு ஸ்டேஜ் மாரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வயசானவங்களாம் வந்து ஈவினிங்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காண்டி.
இந்த நடைபாதையில் நடந்து பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இந்த ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அதை சுற்றிலும் வேலை மெனக்கிட்டு கவர் பண்ணி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஊராக இருந்தால் குயிக்காக முடிக்கணும், ஒரு மரத்தை வெட்டி போட்டு டக்குனு வேலையை பார்த்துருவோம். பாருங்கள் மரத்தை எப்படி பாதுகாத்துறாரு.